மென்சுரேஷன் டாபிக் அளவியல் இருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் திரும்ப கேட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது கவனிங்க. அதாவது லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் a room 24 மீட்டர் 18 மீட்டர் அண்ட் 60 மீட்டர் ஹைட்ன்றாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட நீளம் வந்து 24 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, அகலம் வந்து 18 மீட்டர் சொல்லிட்டாங்க, ஹைட் வந்து 16 மீட்டர் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரூம்ல எவ்வளவு நீட்டான நம்ம கம்பி வந்து இதுல பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டயகோனல் மூளை விட்டம் கேட்கறான்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா d equal to square root of l square plus b square plus h square. ஓகேவா? இங்க நமக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 24. ஸோ 24 ஸ்கொயர் பிளஸ் b வந்து என்ன கொடுத்துருக்காங்க 18 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு ஆன்சரு. ஸோ 24 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு 576 வரும். ஓகேவா? ஸோ 18 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும் போது 324 சொல்லிட்டு வரும். 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 256 வரும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு 6 6 10 எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1156 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 34 தான் வரும். ஸோ 34 × 34 தான் நமக்கு 1156 வரும். ஏன்னா 14 நமக்கு வராது, 24 வராது, 44 ரொம்ப பெரிய வேல்யூவா போகும். ஸோ அப்போ 34 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.